ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரதநாட்டிய சாஸ்திராஸ். இதில் சாப்டர் 6ஓட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலர் பேஜஸ் 100 to 118 அந்த பேஜஸில் உள்ள சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க, ஒரிஜினலாக எழுதினவங்க வந்து பரதமுனி. இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க மன்மோகன் கோஷ். இந்த பரதமுனி அப்படின்றவங்க வந்து ஏன்ஷியன் இந்தியன் சேஜ், ஓகேவா, அண்ட் ஆல்சோ ட்ராமாட்டிஸ்ட் தியரிஸ்ட். இவர் வந்துட்டு நாட்டிய சாஸ்திரா அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறாரு, ஓகேவா. இது ரொம்பவே ஃபண்டமெண்டலான ஒரு புக்காக இருக்குது. இந்தியாவில் ஆர்ட்டுக்கான, ட்ராமாக்கான ஒரு கைடன்ஸாக இது இருக்குது. காட் பிரம்மா வந்து இவர்கிட்ட இந்த ஆர்ட்டை பற்றி சொன்னதாகவும், ஆர்ட் ஆஃப் ட்ராமா அப்படின்றத பற்றி சொன்னதாகவும், நாட்டியம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதாகவும், இதை பற்றி நீ மக்களுக்கு டீச் பண்ணணும்னு அவர் சொன்னதை கேட்டு தான் காட் பிரம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த புக்கை அவர் எழுதுனதாக சொல்லப்படுது, ஓகேவா. ஹியூமனுக்கு மாரல் அண்ட் ஆல்சோ இமோஷனல் ரிஃபைன்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் காட் பிரம்மா எழுத சொல்லி இவர் எழுதியிருக்கிறதா ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது. இவர் வந்து இந்த புக்கை மட்டும் அவர் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் 100 சன்ஸ்க்கு வந்து அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. பரதநாட்டியம்னா என்ன, அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ட்ராமாட்டிக்காக அதை வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எப்படி பண்ணணுன்றதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 100 பீப்புளுக்கு இவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பரதநாட்டியம் அப்படின்றது வந்து இந்தியாக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இல்லையா. ட்ராமா அண்ட் ஆல்சோ டான்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இது. இந்த புக்கை ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கிறாங்க, பொயட்டிக் வேர்ஸ் ஃபார்மில் தான் எழுதியிருக்கிறாங்க. 36 சாப்டர்ஸ் இருந்திருக்கு. அரவுண்ட் 6000 வேர்சஸில் எழுதியிருக்கிறாங்க, ஓகேவா. இந்த புக்கை எழுத சொல்லி காட் பிரம்மா தானே சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4 வேதாஸ் ஆல்ரெடி இருக்குது. 5th வேதாவாக தான் இந்த நாட்டிய வேதா அப்படின்னு ஒன்று அவர் கிரியேட் பண்ணுறாரு. இதை கிரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான பர்பஸ் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் கிடையாது, மாரல் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் பீப்புளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக. இது லேட்டர் இந்தியன் ஈஸ்தட்டிக், பொயட்ரி, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், கிளாசிக்கல் டான்ஸ், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த நாட்டியா அப்படின்ற அந்த ஆர்ட்டை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கு இல்லையா. ஜஸ்டஸாக இருக்கட்டும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், பாடி மூவ்மெண்ட், காஸ்டியூம் டிசைன், மேக்கப், ஸ்டேஜ் டைப், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரெசன்டேஷன், மேனுவல், ஆக்டர்ஸ், டான்சர், பிளே ரைட், இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பர்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்தது தான் பரதநாட்டியம்னு ஒன்று. இந்த நாட்டியா அப்படின்ற ஒன்று அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்குது. பரதநாட்டியம், கதகளி, ஒடிசி, குச்சிப்புடி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஒர்க்கில் இருந்து, அந்த சான்ஸ்கிரிட் ட்ராமா இருக்குது இல்லையா, புக்கில் இருந்து அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து ஒவ்வொரு டான்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய ரைட்டர்ஸும் அது ரிலேட்டடாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. காளிதாசாவாக இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் அது ரிலேட்டடாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட்டாக மாறுது, லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரி. சைக்காலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, இந்த மாதிரி எல்லா வேரியஸ் வேல இந்த நாட்டியா அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ரைட்டர்ஸும் சரி, பீப்புளும் சரி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ 6th சாப்டரோட சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட அந்த ட்ராமாட்டிக் ஆர்ட் கான்செப்ட் ஆஃப் ரசா. ரசா அப்படின்றது என்னென்னா, நவரசம் அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா, அந்த ரசம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதுக்கான லிட்ரல் மீனிங் வந்து ஜூஸ், எசன்ஸ் ஆர் ஃப்ளேவர். ஸோ ஒரு ட்ராமா அப்படின்றது வந்து ஒரு ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும் இல்லையா, இமோஷனல் ஃப்ளேவராக அது நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டை, ஒரு என்லைட்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ரசா அப்படின்றத சொல்கிறாங்க. அது ரியல் இமோஷன் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்மை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா, அந்த என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறது இந்த ரசா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ரசா அப்படின்றது வந்து அதுதான் ஒரு ட்ராமாக்கான சோலாக இருக்குது. ட்ராமா அப்படின்னு வரும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்டர், ஸ்பீச், காஸ்டியூம், மியூசிக், மூமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரசா அப்படின்ற அந்த ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னா லைஃப்லெஸ் அண்ட் ஆல்சோ மீனிங்லெஸ் ஆர்ட்டாக மாறிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு டேஸ்ட் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆர்ட்டுக்கு ரசா வந்து முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரசா அப்படின்றது வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகும்போது தான் இந்த ரசா அப்படின்ற ஒரு ஃபைனல் எலமெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விபாவா, இதை டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அனுபவா, இதை கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபிச்சரிபவா, இது வந்து டிரான்சிட்டரி இமோஷன். ஸோ இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 எலமெண்ட்ஸும் ஒன்றா சேரும்போது தான் கடைசியாக நமக்கு ரசா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும், ஓகேவா. அதுதான் பெர்மனண்ட்டான இமோஷனாக இருக்கும். இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸையும் உங்களுக்கு வந்து இன்னும் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, விபாவா அப்படின்றது என்னென்னா, இதுதான் ஒரு காஸ் ஆர் சிச்சுவேஷன். ஒரு இமோஷனை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கணும் இல்லையா, அந்த இமோஷன் எதுக்காக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு ரீசன் வேணும். அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அலம்பானா அப்படின்றது என்னென்னா ஒரு பர்சன் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா. அது வந்து ஒரு காஸ் ஆஃப் தி இமோஷனாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஒரு லவ்டு ஒன்றை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஷைனஸ் இருக்கும், ஒரு ப்ளஷ் ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோ இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் ஆர் ஃபுட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு திங்ஸ் ஆர் பர்சனை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த ஒரு இமோஷன், அதுதான் ரீசன் இல்லையா.
நெக்ஸ்ட்டு உதிப்பனா. உதிப்பனா அப்படின்றது என்னென்னா என்வரான்மெண்ட் ஆர் செட்டிங். ஒரு பிளேஸ் நமக்கு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குது. லைக் இப்போது மூன் லைட்டாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங் சீசனாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ப்ளசன்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது இல்லையா? அது நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணுது இல்லையா? ஸோ அதை சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனோ இல்லைனா ஒரு சிச்சுவேஷனோ நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து ப்ராப்பராக வெளிப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அனுபவாஸ். இது என்ன அப்படின்னா விசிபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறோம். லைக் நம்மளோட ஜெஸ்டர்ஸாக இருக்கலாம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், டோன் ஆஃப் வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், ஒரு சின்ன கிளான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எவ்ரிதிங் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு இமோஷனை கன்வே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ட்ரம்பிளிங் ஆகிட்டே அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறோம். இல்லை நம்ம நல்லா கண்ணெல்லாம் பிரைட்டாக இருக்க ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக நம்ம ஒரு இமோஷனை கன்வே பண்ணுறது. தென் வியாபிச்சரி பவாஸ் அப்படின்றது என்னென்னா இதை வந்து சஞ்சாரி பவாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டெம்ப்ரரி இமோஷன். அது வரும், சூன் அது டிஸப்பியர் ஆகிரும். ஓகேவா? அந்த மெயின் எமோஷனோட அது சக்சீட் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆகிறது. லைக் ஆன்சைட்டியாக இருக்கலாம், ஜெலசி, ஆங்கர், ஷேம். இந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நேரம் இருக்காது இல்லையா? நமக்கு கோவம் வரும், பட் யாரோ ஒருத்தவங்க கூல் டவுன் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளே இது வந்து தேவையில்லாததுன்னு ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிரும். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி. அந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே டிஸப்பியர் ஆகிறது. இது மூலமாகவும் நம்ம இமோஷன்ஸை கன்வே பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு பர்சன், ஒரு செட்டிங், இல்லை ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு ஷார்ட் டைம் இமோஷன், இது எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் ஒரு பெர்மனெண்ட்டான இமோஷன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது தான் அந்த ரசா அப்படின்ற ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ரசா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம டச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆர்ட்டை அது இன்னும் என்லைட் பண்ணி காமிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் இந்த நாட்டியாஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எப்படி சாப்பாட்டில் வந்து நம்ம நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு சமைக்கிறோம், ஆனால் எல்லாமே பேலன்ஸ் ஆகி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குது இல்லையா? அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் பரதநாட்டியத்துலேயும் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அது அவுட் சைட் நம்ம பார்க்குறதாகவும் இருக்கலாம், இன்சைட் ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கலாம். ஸோ அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அவுட்கம் வருதுன்னா அதுதான் ரசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு சந்தோஷத்தையோ இல்லை ஒரு இம்பாக்டையோ க்ரியேட் பண்ணும். ஆடியன்ஸ் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அது ரொம்ப ட்ராஜடி மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப சோகமாக போகுதுன்னா அது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அவங்களும் ரொம்ப சோகமாகவோ கோவமாகவோ இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அது ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ யூனிவர்சலி எல்லாரோட இமோஷனையுமே அது வந்து பியூரிஃபை பண்ணுற ஒரு ஃபார்மாக தான் இருக்குமே தவிர எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 8 ரசாவையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஷங்கரா அப்படின்றது வந்துட்டு லவ், பியூட்டி, யூனியன், இது எல்லாத்தையுமே சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாஷ்யா அப்படின்றது வந்துட்டு ஃபன்னியான ஒரு விஷயம். ஓகேவா? சிரித்து பேசுகிறது, சந்தோஷமாக சிரிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹாஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கருணா அப்படின்றது தமிழில் நம்ம கருணைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சஃபரிங், லாஸ், செப்பரேஷன், இது எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ணுறதா இருக்கும். ரௌத்ரா அப்படின்றது தமிழ்லையும் நம்ம அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஒரு வார், இன்சல்ட், ரிவெஞ்ச், இந்த மாதிரி ரொம்பவே உச்சக்கட்ட கோவத்தை வெளிப்படுத்துகிற வித மாதிரி இந்த ரௌத்ரா அப்படின்றது இருக்கும். தென் வீரா அப்படின்றது நம்மளோட பிரேவரியை காட்டுற மாதிரி, நோபலான ஆக்ஷன்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். தென் பயானகா அப்படின்றது என்னென்னா பயப்படுறது, ஃபியர் அண்ட் டேஞ்சர். தென் பிபாட்சா அப்படின்றது ஒரு அன்பிளசண்ட்டான விஷயத்தை பார்க்கும்போது நம்ம முகம் சொல்லிப்போம் இல்லையா? அந்த மாதிரியான இதுக்கு பிபாட்சா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அற்புதா அப்படின்றது என்னென்னா தமிழில் அற்புதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வண்டர் ஆகிற ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அதை வந்து அற்புதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த 8 எலமெண்ட்ஸ். இப்போது இந்த 8 எலமெண்ட்ஸுமே பர்டிகுலர் கலர் அண்ட் ஆல்சோ ஒரு காடை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷங்கரா அப்படின்றது வந்து க்ரீன் கலரோட அசோசியேட் ஆகிருக்கு. அது வந்து லார்ட் விஷ்ணுவை குறிக்குது. ஓகேவா? அதே மாதிரி ரௌத்ரா அப்படின்றது வந்து ரெட் கலர். ரௌத்ரான்றது உச்சக்கட்ட கோபம். கோபத்துக்கு நம்ம எப்போவுமே ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ருத்ரா அப்படின்ற ஒரு கடவுளை குறிக்குது. வீரா அப்படின்றது வந்து கோல்டன் கலர். அது லார்ட் இந்திராவை குறிக்குது. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி 8 இமோஷனுமே 8 கலர்ஸ் அண்ட் ஆல்சோ காடை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஒரு டான்ஸரோ இல்லை ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டோ ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரியல் ஃபீலிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் வந்து அதனால ரிஃபைண்ட் ஆவாங்களே தவிர அஃபெண்ட் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு டான்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ராஜிக் சீனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து கருணா ரசா அப்படின்றது புரியும். ஓகே, அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது புரியும். ஆனால் அவங்களுக்கு உண்மையாவோ பெயினோ சாரோவோ ஃபீல் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளோட இமோஷனை பியூரிஃபை பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் ஃபீல் கொடுக்கறதுக்காக அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, ஒரு இமோஷன் ஆஃப் ஆர்ட்டாக மட்டும் பார்க்க
பார்க்குறதுக்கான ரீசன் என்னென்னா ஆடியன்ஸ் வந்து இமோஷ்னலி அதோட அட்டாச் ஆகாமல் அது ரொம்ப சிம்பத்தட்டிக்கான ஒரு விஷயமா பார்க்காம அதை பார்க்கும்போது சரி ஓகே இது ஒரு ஆர்ட், இது வந்து நம்மளை ரிஃபைன் பண்ணுறதுக்காக அப்படின்ற ஒரு புரிதலோடு அவங்க பார்க்குறதுனால தான் இது வந்து இன்னுமே ஒரு பர்ஃபெக்டான வேலை போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ராமா நாட்டியா இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்காக தான். ஆனால் அட் த சேம் டைம் இது வந்து எலிவேட் த மைண்ட், ஹியூமனோட மைண்டை எலிவேட் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்பிரிட்டுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறதுக்காக தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட்லி அதுக்குள்ளே மூழ்கி நம்ம வந்து ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே பிளெஸ்டாக அந்த மொமெண்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பரதா அப்படின்றதுல வந்துட்டு ரசா அப்படின்றது தான் ஒரு அல்டிமேட் கோலாக இருக்குது. அதுதான் ஒரு ட்ரமாட்டிக் ஆர்ட். ஓகேவா? ஸோ அந்த ரசா அப்படின்ற அந்த ஒரு இமோஷன் இருக்கும்போது தான் அது ஒரு நார்மலான இமோஷனை ஒரு ஈஸ்தட்டிக் டிலைட் கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.